இப்போ இருக்க காலகட்டத்தில் கல்வி தாங்க ரொம்ப முக்கியம். ஏன் அதை சொல்கிறேன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. ஒரு நாள் மகாலட்சுமி தேவி அம்மா மகாவிஷ்ணுகிட்ட வரம் கேட்டிருக்காங்க. உங்களை வணங்க வர பக்தர்களுக்கு நீங்கள் வரம் கொடுக்குறீங்களே, எனக்கு என்ன வரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே மகாவிஷ்ணு இவங்களோட சேவையில் மெய் சிலிர்த்து போனதுனால, இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தை எல்லாம் நீ எடுத்துக்கோ, உன்னை வணங்க வரும் பக்தர்களுக்கு நீ செல்வத்தை அள்ளி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மகாவிஷ்ணு யோசிக்கிறாங்க, செல்வம் பூரா இவ கொடுத்துட்டா நம்மக்கிட்ட யார் வருவா அப்படின்ற ஒரு டவுட்டு. உடனே அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, செல்வத்தை நீ மாறி வழங்கலாம், ஆனால் அதுவே தலைமீறி போச்சுன்னா அவன்கிட்ட இருக்க செல்வத்தை பறிக்கும் உரிமை எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரம் கொடுத்துட்றாரு. உடனே மகாலட்சுமியம்மா ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுக்கு வரம் கிடச்சிருச்சு. உடனே சரஸ்வதிகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு செல்வத்தின் அதிபதி அப்படின்ற ஒரு வரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரஸ்வதி அம்மா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க, இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு செல்வத்தின் அதிபதி அப்படின்ற ஒரு வரம் கிடச்சிருக்கு, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வரம் கொடுங்க, அந்த வரத்தை விட இந்த வரம் பெரிய வரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவரை யோசிச்சுட்டு சொல்கிறாரு, சரி கல்வியை நீ எடுத்துக்கோ, செல்வத்தை விட கல்வி தான் பெரிய வரம், எடுத்துக்கோன்றாரு. அப்போயும் அம்மாவுக்கு ஒன்றும் மனசு சரியில்லை. என்னடா அவள் செல்வத்தை தேடி தானே போவான், யார் கல்வியை தேடி வரப்போகிறா அப்படின்னு ஒரு மனசு சஞ்சலம் சரஸ்வதி அம்மா தேவிக்கு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட பிரம்மன் என்ன பண்ணுறாருன்னா, அவராவது செல்வத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளப்படும்னு ஒரு வரம் கொடுத்தாரு. ஆனால் நான் சொல்கிறேன், நீ கொடுக்குற கல்வியை யாராலும் எவராலும் பறித்து கொள்ள முடியாது, அப்படி அந்த வரம் உனக்கு நான் தாரேன். ஸோ அதனால் சரஸ்வதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயுமே கால் மேலே கால் போட்டு அப்படி தான் சும்மா கெத்தாக அமர்ந்திருப்பாங்க. ஏன் அது அப்படின்னா, கல்விக்கு அதிபதி அவங்க. அதனால தான் குழந்தைகளே நன்றாக படியுங்கள். நல்லா படிச்சிங்கன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாரையும் அடிபணிய தேவையில்லை. சொத்து இருந்தால் பறிச்சுக்குவாங்க, பணக்காசு இருந்தால் பிடுங்கிக்கிடுவாங்க. ஆனால் கல்வி இருந்தால் யாராலும் எவராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது.